அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு கேன உபனிஷதம். இப்ப இந்த கேன உபனிஷத்துல கடந்த வகுப்புகள் மூலமாக 4வது அத்தியாயத்திலே 6 மந்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். நேற்றுதான் அந்த 6வது மந்திரத்தையும் முடிச்சோம். இப்ப இன்றைக்கு நம்ம 7வது மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படிங்கறத பார்த்துடலாம். 7, 8, 9 அந்த 3 மந்திரங்களோட இந்த உபனிஷதம் நிறைவு பெறுகிறது. இன்றைக்கு நம்ம இந்த உபனிஷத்தை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அப்ப இந்த 7வது மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படிங்கறத பார்த்துடுவோம். உபனிஷதம் போ புர்ஹித் யுக்தா த உபனிஷத் பிராமீம் வாவத உபனிஷதம் அப்ருமேதி. இந்த மந்திரம் ஒரு குருவும் சிஷ்யனும் பேசிக்கொள்வது போல் அமைக்கப்பட்டிருக்கு. சீடன் குருநாதர்கிட்ட கேட்கிறான், குருநாதா, அந்த ரகசிய அறிவை எனக்கு உபதேசியுங்களேன் அப்படின்னு கேட்கிறான். ரகசிய அறிவு அப்படிங்கிறான். ஏன் அப்படி ஒரு ரகசிய அறிவு அப்படிங்கன்னா, அது எல்லாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அதனால அப்படி ஒரு கேள்வி கேட்கிறான். குரு சொல்றாரு, இதுவரை நான் அந்த ரகசிய அறிவைத்தான் உனக்கு சொன்னேன். ஆத்மாவை எப்படி தியானிப்பது என்பது பற்றிய உனக்கு நான் இதுவரை சொன்னோம் என்பதாக அவர் சொல்றார் குரு. அப்ப இந்த மந்திரம் இப்ப குருவும் சிஷ்யனும் பேசிக்கொள்வது போல இந்த 7வது மந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை பார்க்கும்போது, அதாவது ஒரு அடிப்படை சாதனைகள், இப்ப நம்ம அந்த ஆத்மாவை அறிவதற்கான ஒரு அடிப்படை சாதனங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த ஆன்ம அனுபூதியை பெறுவதற்கான அடிப்படை சாதனைகளை இனிமேல் வரக்கூடிய இந்த 3 மந்திரங்களும் பேச இருப்பதனால இந்த 7வது மந்திரத்திலே குருவும் சிஷ்யனும் இதை கலந்துரையாடுவது போல அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப பொதுவாகவே நாம படித்துக் கொண்டிருக்கின்ற இந்த உபநிஷதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பண்டைய ரிஷிகளின் அனுபூதியிலிருந்து பிறந்தவைகள் என்பது நமக்கு தெரிகிறது. அனுபூதி அப்படின்னா அவர்கள் அடைந்த அனுபவம் என்று பெயர். ஆன்ம அனுபூதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆன்ம அனுபூதி அப்படின்னா ஆத்மாவை பற்றிய ஒரு அனுபவம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இது பண்டைய ரிஷிகளால் அவர்கள் அடைந்த அனுபவத்திலிருந்து, அவர்களுடைய அனுபவத்திலிருந்து பிறந்தவைகள் தான் இந்த உபநிஷதங்கள் எல்லாம். அப்போ ஒவ்வொரு ரிஷியுமே அந்த ஆன்மாவை அனுபவமாக அனுபவித்து விட்டு அதை அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பதாகத்தான் உபநிஷதங்கள் எல்லாம் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அத்தகைய அனுபூதி பெற்ற முனிவர்களின் அனுபவ வார்த்தைகளாகத்தான் நம்ம இவைகளை எல்லாம் பார்க்க வேண்டும். ஏன்னா அந்த உபநிஷத்தில் வருகின்ற மந்திரங்கள் பூரா அந்த முனிவர்களுடைய அனுபவ வார்த்தைகள். ஆனா இப்படிப்பட்ட அனுபவ வார்த்தைகளை வெறும் இந்த சமஸ்கிருத அறிவினாலோ அல்லது அதை பாடல்களாக பாடுவதனாலோ அவற்றை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நிறைய பேர் வேதம் படிப்பாங்க, வேத பாராயணம் பண்ணுவாங்க. ஆனா வேத பாராயணத்தினால் அது உள்ள போய் வேலை செய்யாது. அது ஒரு மனப்பாட பகுதியா மாறிடும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் நடக்காது. அதைதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அதாவது வேதம் என்பது ஒரு சமஸ்கிருத புலமையினாலோ அல்லது அதை பாடல்களாக பாடுவதனாலோ அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இல்லை. அது அனுபவத்தில் அடைய வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுது. அப்போ நம்ம இங்க அதை பார்க்கும்போது என்ன புரிந்து கொள்கிறோம்னா, சாதனைகள் என்று பார்க்கும்போது சாஸ்திரம் கூற வருகின்ற இந்த ஆன்மவியல் பாடங்களை கற்றுணர்ந்தவன் மட்டுமே இறைவனில் நிலை பெற்றவனாக இருக்கின்றான் என்று சொல்லுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், வேதத்துல 2 பகுதிகள் இருக்கு. முதல் பகுதி கர்ம காண்டம், 2வது பகுதி ஞான காண்டம். அப்போ இந்த வேதத்தை முழுமையாக கற்றுணர வேண்டும். வெறும் முற்பகுதியை மட்டும், வேத மந்திரங்களை மட்டும் கற்றுக்கொண்டு சும்மா ஒரு பிரீஸ்டா, ஒரு பண்டிதனா பாண்டித்ய வெளிப்படுத்துவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா மந்திரங்களை அந்த ஸ்லாங் மாறாம, அந்த மீட்டர் மாறாம அதை படிப்பது எல்லாராலையும் முடியும். ஆனா அது ஞானத்தை கொடுத்து விடுமானா அதெல்லாம் ஞானத்தை கொடுக்காது. அது ஒரு ஏட்டுச்சுரைக்காய் மாதிரி மாறிடும். அப்ப நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணணும்னா, இந்த உபநிஷத்துல இன்னும் ஆழமான பகுதிகளை நம்ம தேடி போகும்போதுதான் இது மாதிரி பொக்கிஷங்கள் ரிஷிகளால் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். உபநிஷதங்களையும் பிரம்மசூத்திரம், பகவத்கீதை போன்ற நூல்கள் எல்லாமே பார்க்கும்போது
அது ஆன்மாவை பற்றி பேசுது. அப்ப அந்த ஆன்மாவை பற்றி பேசுவது என்பது தன்னை பற்றி தான் பேசுதுங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு நம்ம அதை ஆர்வமாக அறிந்து கொள்ளும் போதுதான் அந்த இறைவனில் நாம் நிலை பெற முடியும் என்று இங்க உபனிஷத் ரிஷிகள் நமக்கு சொல்ல வருகிறார்கள். அப்ப அந்த மாதிரி நம்ம இறைவனில் நிலை பெற வேண்டுமானால் அந்த சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கின்ற சத்குருவின் மீதும் நமக்கு நம்பிக்கை வர வேண்டும். ஏன்னா நம்ம பாடம் படிக்கும்போது இவர் எப்படி சொல்லி தர போறாருன்னு ஒரு அவநம்பிக்கையிலே படிச்சோம் அப்படின்னா அந்த பாடம் உள்ள போய் வேலை செய்யாது. அதனால நம்ம எல்லாமே ஒரு புரிதலுக்குள்ள வரணும். அதுதான் இந்த சாஸ்திரத்துக்குள்ள வரும்போதே முதல்ல சொல்லிக் கொடுக்கிறது என்ன அப்படின்னா சாதன சதுஷ்டயம் என்ற ஒரு நியதியை முதல்ல கொடுத்துடும். 4 விதமான பண்பு நலன்களை பற்றி சாஸ்திரம் பேசும். அதை தெரிந்து கொண்டு உள்ள வந்தாதான் அவன் உண்மையிலேயே சாஸ்திரத்தை ஒழுங்கா படிச்சு முடிக்க முடியும். அப்புறம் அதற்கு தடைகள் வராம இருக்கணும். அதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு பயணம் பண்ண வேண்டும் என்றுதான் ரிஷிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். மேலும் இது அவ்வளவு எளிதா எல்லாருக்கும் கொடுக்கவும் முடியாது என்றுதான் சொல்கிறார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் இது. அப்ப இந்த மாதிரி பாடங்களை படித்தவன் தன்னையே ஆகுதியாக அளித்து வாழ்கின்றான் என்று சொல்லுது. அதாவது இந்த மாதிரி பாடத்துல தெளிவடைந்த ஞானிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் தன்னையே அர்ப்பணித்து விடுகிறார்கள், இந்த உலகத்துக்காக தன்னை அர்ப்பணித்து விடுகிறார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுது. அத்தகைய ஞானிகளுக்கு மட்டுமே இந்த ஆத்ம ஞானத்தை யாருக்கு அளிக்க வேண்டும் என்றும் உபனிஷதங்கள் சுட்டி காட்டுகிறது. பாடங்கள் வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது. அப்ப சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு தான் நேரம் வீண், சொல்லிக் கொடுக்கறதுனால டைம் வேஸ்ட். அப்ப அதனால யார் என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையா தேடுதல் உள்ளவன் யார் அப்படின்னு அவனை தேர்ந்தெடுத்து தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ இந்த சிஷ்யன் கேள்வி கேட்கிறான், குருநாதா ரகசிய அறிவை எனக்கு உபதேசியுங்கள் இந்த மந்திரத்துல கேட்கிறான். அதற்கு குரு சொல்றார், இதுவரை ரகசிய அறிவையே நான் உனக்கு சொன்னேன், ஆத்மாவை எப்படி தியானிப்பது என்பதை பற்றியும் உனக்கு சொன்னோம் என்று சொல்கிறார். அப்ப இதை நம்ம பார்க்கும்போது பெரும்பாலானவங்க நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா அந்த ஆத்ம அனுபூதி பெறுவது, மோட்சம் பெறுவது எல்லாமே அந்த துறவு நிலையுடன் சம்பந்தப்படுத்தியே நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பாடத்திட்டத்துக்குள்ள வர்றதுனால என்ன நினைக்கிறோம்னா, இதுக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம சாமியார் ஆயிடணும், சன்னியாசி ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேயே நம்ம இதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், முன்னாடி பாதையில அந்த கர்மகாண்டத்தோட நிறுத்திக்கிறோம். வேதத்தினுடைய இறுதி பகுதிக்கு வருவதில்லை. ஏன்னா இறுதி பகுதிக்கு வரும்போது நம்மள சன்னியாசியா மாத்திடுவாங்க போல் இருக்கு, நம்ம உலகத்துல மற்றவர்கள் போல இயல்பா வாழ முடியாது போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் இங்க சொல்லல சாஸ்திரம். இது எல்லாரும் படிக்கலாம். ஆர்வம் உள்ளவர்கள், உண்மையிலேயே தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேடுகிறவர்களுக்கு இதை கொடுக்கலாம் என்று சொல்லுது. மேலும் இந்த சந்நியாசத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. சந்நியாசம்னா என்னன்னு நிறைய பேருக்கு புரியாம வாழ்கின்றார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சந்நியாசத்துல 2 வகையான சந்நியாசம் இருக்கு. அதையும் நம்ம பார்த்துட்டு தான் போக போறோம். ஏன்னா இப்ப நம்ம இந்த பாதையில வரோம். அப்ப நம்ம இந்த பாடம் படிக்கிறதுனால சன்னியாசி ஆயிடணுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறவங்களுக்கான ஒரு விளக்கமாகத்தான் இதை நம்ம பார்க்க போறோம். இப்ப சந்நியாசத்துல 2 வகை இருக்கு, வேதம் சொல்லுது. வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம் என்று 2 சந்நியாசங்கள். வித்வத், விவிதிஷா. இப்ப வித்வத் சந்நியாசம்னா என்ன? வித்வத்னா அந்த வித்தை, அந்த அறிவு, அந்த கல்வி என்று அர்த்தம். அப்ப அந்த அறிவை, அந்த வித்தையை தெரிந்து கொண்ட ஒரு சந்நியாச நிலை இருக்கு. அது எப்படி அந்த சந்நியாசம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது போன்ற வேதாந்த சாஸ்திரங்களை நன்கு கற்றறிந்த ஞானிகள் அதை நன்கு புரிந்து கொண்டு அதில் நிலை பெற்று அந்த நிதித்தியாசனத்திலே இருப்பார்கள். ஏன்னா அவர்களுக்கு தெரியும். அவர்கள் ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதாவது வேதத்தை நன்கு படித்திருப்பார்கள். அந்த வேதத்தின்படி அவர்கள் பிரம்மமாக நிலைத்து நிற்பார்கள். ஆனா அவர்கள் நாம நினைப்பது போல ஒரு வேடதாரிகளாக இருக்க மாட்டார்கள். சாமியார் வேஷமே போட மாட்டாங்க. ஏன்னா இங்க வித்வத் சன்னியாசிகள் சாமியார் வேஷம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இங்க அது அவசியம் இல்லை அப்படிங்கிறது. அப்ப என்ன காரணத்தினால சிலர் போகிறாங்க அப்படின்னா, இப்ப ட்ரெஸ்ஸுக்காக போறதுதான். அதாவது அந்த ஒரு பகட்டு உலகத்துல அதுக்கு ஒரு பெருமை, ஒரு மரியாதை எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால அந்த சன்னியாச வாழ்க்கையை நிறைய பேர் விரும்புறாங்க. அப்புறம் சன்னியாசம் எடுத்துக்கொள்வதனால நம்ம போய் இந்த பாடத்திட்டத்தை கத்துக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வராங்க. அதெல்லாம் ஒரு சிலர் தான் உண்மையிலேயே இந்த இல்லற தர்மத்தை துறந்து நம்ம சன்னியாசியா போய் இந்த சாஸ்திரங்களை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வராங்க. ஆனா பெரும்பாலானவர்கள் பகட்டுக்காகவே சன்னியாச வேஷம் போடுறவங்களும் இருக்காங்க. அப்ப நம்ம அவங்கள பத்தி பேச வேண்டாம். உண்மையான சன்னியாசம்னா என்னன்னு புரிஞ்சுக்குங்க.
இப்ப வித்வத் சந்நியாசம் அப்படிங்கிறது எப்படின்னா, வேதாந்த சாஸ்திரங்களை நன்கு கற்றறிந்த ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன். அதாவது வேதத்தை நன்கு கற்றிருப்பான். அவன் பிரம்மனிஷ்டனாகவே இருப்பான். எப்பொழுதும் தானே அந்த தூய அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருப்பான். அவனே அகம் பிரம்மாஸ்மி என்ற நிலையிலே நிலைத்து நிற்பான். அப்படிப்பட்ட ஒரு ஞானி அந்த சுய உணர்வு விழிக்கப்பெற்ற நிலையில தன்னுடைய திருமண வாழ்வில் குடும்ப கடமைகளை எல்லாம் சரியாக செய்து முடித்துவிட்டு, எல்லாமே அந்த விஷயங்களை பூரா செய்வான். குடும்பத்துக்கு உண்டான தேவைகள், அத்தியாவசிய பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு உண்டான கல்யாணம், தொழில் எல்லாவற்றையும் பார்ப்பான். அதையெல்லாம் செய்து நிறைவாகி விட்ட பிறகு, அந்த கடமைகள் எல்லாம் சரியா செய்து முடித்த பிறகு, இனிமேல் நாம் இந்த சமுதாயத்திற்காக வாழலாம் என்ற நிலையிலே அந்த தியாக மனப்பான்மையிலே மேற்கொள்கின்ற சந்நியாசம் வித்வத் சந்நியாசம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வித்வத் சந்நியாசத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. அந்த குடும்ப கடமையிலிருந்து விலகிட வேண்டியது, அவ்வளவுதான். அதாவது மனைவி மக்களோட வாழ்ந்த அத்தியாவசிய கடமைகளை எல்லாம் செய்து முடிச்சிடுவாங்க. அவங்களுக்கு உண்டான நிறைவான வாழ்க்கையை கொடுத்துருவாங்க. பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, பொண்ணு இருந்தா பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அவங்க கடமை எல்லாம் கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணுவாரு, நித்தியாச நிலையில நிற்பார். அதே மாதிரி நம்முடைய சனாதன தர்மம் வகுத்து கொடுத்த ஆசிரமங்கள் இருக்கு இல்லையா, அதாவது பிரம்மச்சரியம், அப்புறம் இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற 4 நிலைகள் இருக்கு இல்லையா. அதுல வானப்பிரஸ்த நிலையில அவங்க குடும்ப நிலையில வாழ்ந்து கொண்டுதான் இந்த வேத பாடங்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருப்பார்கள். இறுதியாக சந்நியாசம் என்ற நிலைக்கு வந்து விடுவார்கள். சந்நியாசம் அப்படிங்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்றதுங்கிறத மட்டும் மறந்துடுங்க. அந்த வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அல்லது ஒரு கலர் சட்டை கலர் பேண்டே கூட போட்டுட்டு இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா மனதினால எல்லாவற்றையும் புரிந்து கொண்டவர்கள். இப்ப இந்த வித்வத் சந்நியாசத்துக்கு நம்ம யார உதாரணமா சொல்லலாம் அப்படின்னா, யாக்ஞவல்கிய முனிவரை சொல்லலாம். யாக்ஞவல்கிய முனிவர் இதற்கு ஒரு உதாரணம். அவர் ஏற்கனவே உயர்ந்த உண்மையை நன்கு உணர்ந்தவர். அவர் ஒரு மிகப்பெரிய ஞானி. இது மாதிரி வேதங்களை எல்லாம் நன்கு படித்து கொண்ட ஒரு ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டனாக வாழ்ந்தவர். அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மனைவி மைத்ரேயிக்கு எல்லா கடமைகளையும் முடித்து விட்டு சொல்றாரு, நான் இந்த மாதிரி இந்த உலகத்துக்காக நான் என்ன அர்ப்பணிக்க போறேன். இந்த உலகத்துக்காக நிறைய விஷயங்களை நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால நான் இந்த விஷயத்தை நான் நடைமுறைப்படுத்துவதற்காக உங்களை எல்லாம் நான் துறந்து அந்த எண்ணத்தை நடைமுறைப்படுத்த போகிறேன் என்று அறிவிக்கிறார். அதுதான் இங்க சந்நியாசம் என்று சொல்வது. அப்ப இத்தகைய வித்வத் சந்நியாசிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இறைவனை தேடி அந்த சுயத்தை உணர்கின்ற ஆர்வத்திலேயே இவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, தன்னை நாடி வருகின்றவர்களுக்கு அந்த வேதங்களை படிக்க வைப்பதிலும், அதை பற்றி அவர்களை சிந்திக்க வைப்பதிலும், அவர்களை சுயத்தை உணர்கின்ற தியானத்திலே ஈடுபடுத்துவதிலும், அதற்கான அடிப்படை விஷயங்களை எல்லாம் எடுத்து தொகுத்து கொடுப்பதிலும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். இந்த ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்வதாக வேதத்திலிருந்து நிறைய பகுதிகளை எடுத்து அதை தொகுத்து எடுத்து எளிமையாக மக்களுக்கு புரியும் வகையில எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது காலகாலமாக பரம்பரையாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொண்டே வர வேண்டும், வேற வழி கிடையாது. ஏன்னா அந்த இயற்கை அப்படித்தான் அவங்களை கொண்டு வருது. ஏன்னா இந்த ரிஷிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இறைவனுடைய கருவிகள் தான். அந்த இறைவனுடைய கருவிகளா என்ன பண்றாங்கன்னா, ஒரு காலத்துல அது இப்படி இருக்கும், ஒரு காலத்துல இப்படி வரும், அப்படியே மாற்றம். இப்ப நம்ம இன்னைக்கு எதுல படிச்சுக்கிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர்ல படிச்சுட்டு இருக்கோம். அப்போ கம்ப்யூட்டர் லெவல்ல நம்ம வந்திருக்கிறோம், செல்போன் லெவல்ல வந்திருக்கிறோம் அப்படின்னா, இவ்வளவு மாற்றத்துக்கும் அது தயார் பண்ணணும் இல்லையா, ஒவ்வொருத்தரையும் தயார் பண்ணணும். பழைய காலத்துல நான் ஓலைச்சுவடியில தான் சொல்லிக் கொடுப்பேன் நம்ம அடம் பிடிச்சிட்டு இருந்தோம்னா எத்தனை பேரால படிக்க முடியும், ஒருத்தராலையும் படிக்க முடியாது. அப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி வர வேண்டிய ஒரு நிலையை அதுவே உருவாக்கி அதற்கு தகுந்த மாதிரி மக்களையும் உருவாக்குது. அதுதான் அவர்களுடைய கருவியாக அது இருக்குதுன்னு நான் சொல்றேன். அப்படிதான் வரும். அப்ப அந்த மாதிரி இந்த வித்வத் சன்னியாசிகள் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். இந்த சமுதாயத்துக்காக இந்த வேத பாடங்களை, சனாதன தர்மத்தின் அவசியத்தை எடுத்து மக்களுக்கு புகட்டிக் கொண்டே இருப்பார்கள். ஆனா இந்த வித்வத் சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்ம காண்டத்தை ஆதரிக்க மாட்டார்கள். இந்த கர்ம காண்டத்தை ஆதரிக்க மாட்டார்கள். ஏன் அப்படின்னா, அதற்கான பூஜைகள், ஜபதபங்கள், மூச்சு பயிற்சி, யோகாசனம் போன்றவைகளை போதிக்கவும் மாட்டார்கள். ஏன்னா அது இவங்களுக்கு அவசியமற்ற ஒன்று. ஏன்னா வித்வத் சன்னியாசிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சுயத்தை நம்ம அனுபவமாக்க வேண்டிய விஷயமே தவிர வெளியே தேடி பிடிக்கிற விஷயம் அல்ல என்ற ஒரு நிலைக்கு உயர்ந்து வந்தவர்கள். இவரை சாஸ்திரம் எப்படி பார்க்குதுன்னா, பரமஹம்சர்னு சொல்லுது. இந்த மாதிரி ஞானிகளை பரமஹம்சர்னு சொல்லும். அதனாலதான்
ராமகிருஷ்ண பரமஹம்சர் நம்ம சொல்றோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து இல்லறத்துல தான் இருந்தாரு. மனைவியோட தான் வாழ்ந்தாரு. சாரதா தேவியோட தான் வாழ்ந்தாரு. அவரு இல்லற தர்மத்துல இருந்து கொண்டு உலகத்துக்கு இந்த உபநிஷதங்களையும் அந்த வேதங்களையும் எடுத்து புகட்டினாரு. அப்படி மக்களுக்கு அவர் எடுத்து கொடுக்கும்போது கூட அவர் உடையிலெல்லாம் ஒண்ணும் மாற்றம் பண்ணிக்கல. உடனே அவர் காவி வேஷ்டி எல்லாம் அவர் கட்டிக்கல. அவர் சாதாரண வெள்ளை வேஷ்டி, அழுக்கு வேஷ்டி தான் கட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒருத்தர் சாமியார்னா அப்படியே ஜடாமுடி விட்டுக்கிட்டு காவி வேட்டி கட்டிக்கிட்டு அப்படியே பயங்கரமா வரணும். அப்பதான் அவர் பயங்கர சாமியார். அவர் சொல்லி கொடுத்தாதான் நமக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருந்து நம்ம தேடுறோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஆளுக்கு அந்த மாதிரி குருமார் தான் கிடைப்பாங்க. ஏன்னா அவங்க தேடுறது தானே, அவங்க எண்ணம் போலதான வாழ்க்கை. உன்னுடைய மதி எதுவோ உன் கதி அதுவேன்னு சாஸ்திரம் சொல்ற மாதிரி, அந்த பகட்டுக்கும் அந்த பதவிக்கும் ஆசைப்படுகின்ற ஒரு கூட்டம் என்ன பண்ணும்னா அந்த மாதிரி மக்களை தேடி போகும். அப்ப அங்க போய் அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்க்கும். ஓ, என்ன ஒரு லக்ஸூரியஸ் வாழ்க்கை, அப்படி என்ன ஒரு ராஜ மரியாதை, அப்படி அவங்க வந்து இறங்குறதும் அவங்க ஏறி போறதும் அவங்களுக்கு பூர்ண கும்ப மரியாதையும் ஆஹா ஓஹோன்ட்டு அவங்க சன்னியாசிகளை மக்கள் புகழ்றதையும் போற்றுவதையும் பார்க்கும்போது அந்த பகட்டுக்கும் அந்த பதவிக்கும் ஆசைப்படுகின்றவர்கள் வந்து நாமும் இது மாதிரி ஒரு சன்னியாச வாழ்க்கையை வாழணும் என்றெல்லாம் விரும்புவார்கள். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதுல வந்து இந்த மடாலயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மடமெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாம் வந்து எப்ப இவன் மண்டையை போடுவான் நாம அடுத்து அந்த பதவிக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு வெறி பிடிச்ச சன்னியாசிகள் எல்லாம் இருக்காங்க. ஏன்னா அந்த பதவிக்குள்ள வந்து உட்காந்துட்டு அவ்வளவு ஒரு ராஜ வாழ்க்கை, அந்த மாதிரி சன்னியாச வாழ்க்கை. இது வந்து ஒரு மூடத்தனமானதுன்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. இங்க வித்வத் சன்னியாசிகள் வந்து அப்படியெல்லாம் போய் மாட்ட மாட்டாங்க. அவங்க வந்து பரம அம்சரா இருப்பாங்க. சன்னியாசிகள் வந்து உண்மையிலேயே உயர்ந்த சன்னியாசம் எதுன்னா வித்வத் சன்னியாசம். வேதத்தை படித்துக் கொண்டு மனதளவிலே துறப்பது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க துறக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகம் என்பது அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படம் போன்றது. வித்வத் சன்னியாசிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, உலகத்துல குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இந்த வேத விஷயங்களை தன்னை நாடி வருகின்றவர்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டு ஆனந்தமாக இந்த உலகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் இந்த உலகத்தை எப்படி பார்ப்பார்கள் என்றால், திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்க அந்த படத்துல பலவிதமான காட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பார்கள். அவ்வளவுதான். யார் வந்து இவர்களை தேடி வருவார்கள் அப்படின்னா, அவர்கள் தான் அடுத்தது நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த விவிதிதா சன்னியாசிகள். விவிதிதா சன்னியாசிகள் வந்து இவங்க கிட்ட வருவாங்க. இப்ப வந்து இந்த சன்னியாச நிலை, இந்த கர்மகாண்டத்தை வந்து இவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள். இவர்கள் கர்மகாண்டத்தை கைவிடுவதை பற்றி ஜாபால உபநிஷத்திலே பிராமணரால் புனித நூலை கைவிடுவது அனுமதிக்கப்படாது என்று அத்ரி மகரிஷி ஆட்சேபிக்கும் போது, பரமஹம்ச சந்நியாசிக்கு சுய அறிவே உண்மையான புனித நூல் என்று யாக்ஞவல்கியர் பதிலளிக்கிறார். ஜாபால உபநிஷதம் 5வது அத்தியாயத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ரிஷிகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துரையாடும் போது இந்த கர்மகாண்டத்தை வந்து விட்டுடக்கூடாது, அந்த கர்மகாண்டத்தில் தான் நீங்க இருக்கணும். ஏன் கர்மகாண்டத்தை விடுறீங்க? கர்மகாண்டத்துல இருந்து நீங்க எப்பயும் போல காயத்ரி, உபாசனை, ஜபம் எல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்க அப்படி இருக்க வேண்டியது தானே, நீங்க அதை விடுறீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. அதை நான் விடுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து இவங்க அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா இது மாதிரி புனித நூலை வந்து இந்த பிராமணர்கள் கைவிடக்கூடாது என்று அத்ரி மகரிஷி வந்து ஆட்சேபனை பண்றாரு ஜாபால உபநிஷத்துல. பிராமணர்கள்னா பிரம்மத்தை அறிந்தவர்கள் அர்த்தம். அப்போ யாக்ஞவல்கிய முனிவர் அதற்கு ஒரு தெளிவு கொடுக்கிறாரு. நீங்க பரமஹம்ச சன்னியாசியை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வரமாட்டாங்க. அவர்களை வந்து நீங்க அந்த புனித நூலை படிங்க, புனித நூலை வச்சுக்குங்க, வேதத்தை கையில பிடிச்சிக்குங்கலாம் சொல்லாதீங்க. அவங்க அதையெல்லாம் கடைபிடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அதை கடந்துட்டாங்க. அவங்க பரமஹம்ச நிலைக்கு வந்து விட்டார்கள். அவர்களை வந்து நம்ம இந்த விஷயத்துல தொந்தரவு பண்ணக்கூடாது என்று அந்த ஜாபால உபநிஷத்துல 5வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது மாதிரி இங்க உபநிஷத்துல மகான்கள் சொல்ல வர்ற விஷயம் இதெல்லாம் சாஸ்திரம் தான் சொல்லுது. எதுவுமே வந்து நம்ம சொந்த கருத்து இங்க சொல்றது கிடையாது. எல்லாமே சாஸ்திரம் சொல்றது அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப வெளிப்புற புனித நூல்களை கைவிடும் சந்நியாசிகள் பரமஹம்ச சந்நியாசி வகையை சேர்ந்தவர்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது. மேலும் இந்த உபநிஷத்தில் வித்வத் சந்நியாசிகள் உடைகள், உத்ராட்ச மாலைகள் போன்ற வெளிப்புற அடையாளங்கள் ஏதும் இல்லாமல் எல்லோரையும் போல மிக சாதாரணமாக மட்டுமே வாழ்வார்கள். ஆனால் அவர்கள் பார்ப்பதற்கு பைத்தியக்காரன் என்று அழைக்கப்படுவார்கள். ஏனென்றால் அவர்களை வந்து இந்த உலகம் மதிக்காது. பொழைக்க தெரியாதவன், வாழ தெரியாதவன், பணம் சம்பாதிக்க தெரியாம இப்படி ஏதோ சொல்லி போட்டு உக்காந்துட்டு இருக்கான், வேதம் திரியிறான், வெட்டி பையன், அப்படி இப்படின்னு இந்த உலகம் வந்து அவங்கள இலக்காரமா தான் பேசும்.
ஏன்னா அவர்களுக்கு வாழத் தெரியல. அதனால இந்த உலகம் வந்து அவர்களை பைத்தியக்காரனா பார்க்கும். பணம், பகட்டு, பதவியில் இருக்கிறவன் வாழத் தெரிந்தவனாக இந்த உலகம் பார்க்கும். ஏன்னா அவன் காரு, பங்களா, வசதி வாய்ப்போடு வாழும்போது அவன் வாழத் தெரிந்தவன், இவன் வாழத் தெரியாதவன் என்று உலகம் பார்க்கும். ஆனா உண்மையில் இங்க என்னன்னா, வித்வத் சன்னியாசிகளை பொறுத்த வரைக்கும் பரமஹம்சர்களாக இருப்பதினால அவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து மாயையினுடைய விளையாட்டு. அவர்கள் அப்படிதான் இருப்பார்கள். ஏன்னா இங்க பணம் ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கு இந்த சீன் கொடுத்திருக்கிறத நம்ம சந்தோஷமா செய்வோமே அப்படின்ட்டு அந்த சீன்ல அவங்க ஜாலியா இருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஞானிகளை வந்து இங்க சாஸ்திரம் பரமஹம்ச சன்னியாசிகளாக பார்க்கிறது என்று தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா நாமளே பரமஹம்ச சன்னியாசிகளாகத்தான் வாழ வேண்டும். வேடதாரிகளா வாழக்கூடாது. ஏன்னா பரமஹம்ச சன்னியாசிகளுடைய நிலை வந்து மிக உயர்ந்த நிலை. அந்த நிலையை நான் சன்னியாசத்திலேயே மிக உயர்ந்த நிலையை பேசிக்கிட்டு இருக்கேன். பட் சன்னியாசம்ங்கிறது ஏதோ பட்டம்னு நினைச்சுக்காதீங்க. யாரோ ஒருத்தர் நமக்கு பட்டம் கொடுப்பாங்க. ஓ இவர் டாக்டர், இவர் என்ஜினியர், இவர் வந்து வக்கீல்னு சொல்லி பட்டம் கொடுக்குற மாதிரி, வாங்க வாங்க உங்களுக்கு ஒரு சன்னியாச பட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் நமக்கு வந்து சன்னியாச பட்டம் எல்லாம் கொடுக்க வேண்டியது கிடையாது. இங்க நாம எந்த நிலையில இருக்கிறோங்கிறது நமக்கு தெரிஞ்சா போதும். மற்றவர்கள் வந்து நீங்க சன்னியாசிங்களா, நீங்க சாதாரண ஆளா, நீங்க குடும்பஸ்தனான்லாம் ஒன்றும் நமக்கு பட்டம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் அந்த தூய அறிவாய் அந்த பரமஹம்ச நிலையில நின்னா போதும். அதுதான் அந்த இறை நிலை என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அந்த இறை நிலையை சுட்டி காட்டும் போது அவர்கள் மதங்களை கடந்து, சடங்குகளை கடந்து, சம்பிரதாயங்களை கடந்து, புனித நூல்களையும் கடந்து நிற்பார்கள். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இங்க கடவுளை கைவிடுவதற்கே 1000 பேர் 1000 கேள்வி கேட்கிறான். புனித நூல்களையும் கைவிடுனா என்ன சொல்லிடுவான்? ஓ இவன் மதத்துக்கே எதிரானவன் சொல்ற அளவுக்கு வந்துருவான். ஏன்னா இங்க வந்து உண்மையிலேயே நம்ம சனாதன தர்மத்தினுடைய தடைக்கு வந்து யார் தெரியுமா முக்கிய காரணம்? இந்துக்கள் தான். சனாதன தர்மத்தை வந்து வளர விடாம தடுப்பவர்கள் வந்து மற்ற மதத்தினர் கிடையவே கிடையாது. இந்துக்கள் தான் அதற்கு மிகப்பெரிய தடை. ஏனென்றால் இவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட மூட நம்பிக்கைகளை மூழ்கி இவர்கள் என்ன பண்றாங்கன்னா அதுல பணத்தையும் பகட்டையும் வாழ்ந்து பழகி விட்டார்கள். இனி அவர்களால் அதிலிருந்து விடுபட முடியாது. அந்த சுகபோகத்தை இழக்க முடியாது. ஆகவே இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிடுவோம், அப்படியே நம்ம ராஜபோகமா வாழ்ந்துடலாம், சன்னியாச வாழ்க்கை அருமையா இருக்கு அப்படின்னு அப்படி ஒரு மனோபாவத்துல வாழுகின்ற நம்முடைய இந்து தர்மத்தை நம்ம பார்க்கறது தான் ரொம்ப இழிவான நிலை என்று நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புறேன். ஏன்னா இந்த மாதிரி பாடத்திட்டத்தில் நீங்க வரும்போது இந்த போலி சாமியார்கிட்ட போய் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா நிறைய பேர் இந்த போலி சாமியார்கள்ட்ட போய் மாட்டிக்கிறாங்க. அது மாதிரி ஏமாந்து போயிடக்கூடாது. அப்ப இந்த வித்வத் சன்னியாசிகளை வந்து பரமஹம்சர் என்பதாக சாஸ்திரம் பார்ப்பதினால இவர்கள் எப்படி இருப்பார்கள்னா புதிதாக பிறந்த குழந்தையை போன்று இருப்பார்கள். புதிதாக பிறந்த குழந்தைகள்லாம் எப்படி? அந்த குழந்தைக்கு எதுவுமே இருக்காது, கள்ளம் கபடம் இல்லாம இருக்கும். எப்பொழுதும் அது ஆனந்தமா விளையாடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு எந்த கவலையுமே இல்லை. அந்த நிலைக்கு வந்து விடுவார்கள். அவர்தான் பரமஹம்ச சன்னியாசிகள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் வந்து எவ்வளவு வயசுல வேணா இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம், வயது குறைவாகவும் இருக்கலாம். ஆனா அந்த ஞானத்தை அடைந்த ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்ட நிலையில அந்த மனதை துறந்து விட்டு மனதிலே ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களான இந்த உலகத்தை அவர்கள் துறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை புறத்தில் உள்ள இந்த உலகம் ஒரு பொழுதுபோக்கிற்கான திரையரங்கம் போன்றது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் வந்து அவர்களுக்கு எப்படின்னா பொழுதுபோக்கிற்கான ஒரு திரையரங்கம் போன்றது. அப்ப திரையரங்குல என்ன நடக்குது? நிறைய திரைப்படம் மாறி மாறி போட்டுக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு ஒரு நடிகர் நடிச்சதை போடுவான், ஒரு 10 நாள் ஓடும், அப்புறம் இன்னொரு நடிகர் நடிச்ச படத்தை மாத்துவான். அவன் விதவிதமான கதைகள், விதவிதமான படங்களை பார்த்து எப்படி நம்ம வாழ்க்கையில திரைப்படத்தை என்ஜாய் பண்றோமோ அது மாதிரி இங்க பரமஹம்சர்கள் இந்த உலகத்தை திரைப்படம் போல பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர்கள் அதனால் பாதிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் சுக துக்கங்களில் பாதிக்கப்பட மாட்டார்கள். இந்த உலகம் என்பது இந்த பரமஹம்ச சன்னியாசிகளை பொறுத்தவரை வெள்ளை திரையில் ஓடுகின்ற ஒரு திரைப்படம் போன்றது. அப்போ அதை அவர்கள் எப்படி பார்ப்பார்கள்னா வெறும் சாட்சி மாத்திரமாகவே பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த மாதிரி மகான்களுக்கு நாம நடைமுறையில கண்ணுக்கு தெரிஞ்சு ஃபேமஸ் ஆனவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, இது போன்ற ஞானிகளை எல்லாம் சொல்லலாம். இந்த ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாம் நம்ம ஏன் அடிக்கடி பேசுறோம் அப்படின்னா நல்லா ஃபேமஸ் ஆயிட்டாங்க, வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா அவர்களை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் மக்கள் சேர்த்திட்டாங்க. அப்ப அவர்களை நம்ம சொன்னா எளிதா நீங்க புரிந்து கொள்ளலாம் என்பதற்காக அவர்களை சொல்றோம். ஆனா உண்மையிலேயே அவர்களை போன்று ஆயிரக்கணக்கான மகான்கள் இருக்கிறார்கள், ஞானிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வது கூட கிடையாது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஏன்னா நீங்க நினைச்ச மாதிரி வெறும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மட்டும்தான் அப்படி இருக்கிறாரா, ரமணர் மட்டும்தான் அப்படி இருக்காரானா இல்ல. இன்றும் கூட ஆயிரக்கணக்கான இது போன்ற பரமஹம்ச சன்னியாசிகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் யாருக்கு கிடைப்பார்கள் தெரியுமா? விவிதிசா சன்னியாசிகளுக்கு கிடைப்பார்கள். அடுத்தது விவிதிசா சந்நியாசம்னா என்னன்னு பார்ப்போம். விவிதிசா சந்நியாசம்னா இந்த பிறவியிலோ அல்லது முற்பிறவியிலோ வேதங்களை பயின்றுவிட்டு வேதங்கள் விதித்த சடங்குகளை நிறைவேற்றுவதன் விளைவாக ஒருவனுக்கு ஆத்ம உணர்வின் மீது ஆசை எழுந்துவிடும். ஆத்மாவை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆசை உண்டாகிவிடும். அத்தகைய ஆசையின் விளைவாக இது போல வேதாந்த சாஸ்திரங்களை படிப்பதற்கு ஆர்வம் காட்டி இதை கற்றுக்கொள்ள முன் வருவான். அப்ப மோட்சத்தின் மீது ஆசை கொண்டு எனக்கு இதை சொல்லித்தர மாட்டார்களா, யாராவது இருக்க மாட்டார்களா, எங்கே இருப்பார்கள், இப்படிப்பட்ட ஞானிகள் எங்கே இருப்பார்கள் தேடி அலைவான். அப்படிப்பட்டவன் தான் விவிதிசா சந்நியாசி. அவன் என்ன பண்ணுவான்னா, அதை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆன்மாவை அறியும் ஆசை என்று பெயர். விவிதிசா அப்படின்னா ஆன்மாவை அறிகின்ற ஆசை என்ற அர்த்தம். சான்ஸ்கிரிட் வேர்ட்ல விவிதிசா அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல சொல்லணும்னா ஆன்மாவை அறியும் ஆசை. அந்த ஆன்மாவை அறியும் ஆசைனா என்ன? ஃபர்ஸ்ட் இவனுக்கு தெரியல, நான் தான் அந்த ஆன்மான்னு தெரியாம அதை புறத்துல தேடி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுகின்றான். அப்ப இவன் ஆன்மாவை அறியும் ஆசை காரணமாக குடும்பத்தில் இருந்து கொண்டே மனதளவில் பற்று வைக்காமல் வாழ்வது எப்படி என்ற தேடுதலின் காரணமாக இவர்களது தனிப்பட்ட தேவைகளை மட்டுமே இவர்கள் விட்டுவிட்டு தன்னுடைய சுயத்தை அறிவதற்காக இந்த உலகியல் வாழ்க்கையில் இருந்து ஒதுங்கி வாழ்வார்கள். இவர்கள் தான் விவிதிசா சந்நியாசிகள் என்று சொல்லப்படுகிறது. விவிதிசா சந்நியாசிகள் எப்படின்னா, அவங்களுக்கு குடும்பம் குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மோட்சத்தின் மீது உள்ள ஆசையின் காரணமாக அந்த பற்று விட்டு விடுவார்கள், குடும்ப பற்று விட்டு விடுவார்கள். அதுக்காக காவி ட்ரெஸ் எல்லாம் கட்டிக்க மாட்டாங்க. அந்த தேவையற்ற விசய சுகங்கள்ல போய் நாட்டம் காட்ட மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும், நாம அவங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அந்த மனோபாவத்துல அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆன்மாவை அறிகின்ற ஆசையின் காரணமாக இது போன்ற ஞானிகளை தேடி போவார்கள். அப்ப இந்த விவிதிசான்னா ஆன்மாவை அறியும் ஆசை என்ற இந்த சந்நியாசம் மூலம் தான் பரமனை உண்மையிலேயே அறிய முடியும். அதனால இந்த வேதாந்த சாஸ்திரங்களாகிய இது போன்ற ஆன்மவியல் கல்வியை கற்றுக் கொடுக்கும் வித்வத் சந்நியாசிகளாக இருக்கின்ற சத்குருவை கண்டு அவரிடம் தங்களை முழுமையாக ஒப்படைத்து சரணடைவார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட குருமார்களை சந்திக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா, ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டனை தான் சந்திக்கணும். ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன்னா இந்த மாதிரி வேதங்களை படித்தறிந்த மகான்களை ஞானிகளை பார்க்கணும். நம்ம வேதங்களை தெரியாம வேற வேற பயிற்சி சொல்லி தராங்கல்ல, அவங்களெல்லாம் போய் பார்க்க கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் அவனை காட்டி கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஆத்மாவை காட்டி கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாரு இந்த பயிற்சி பண்ணு, அந்த பயிற்சி பண்ணு, பாரு இந்த ஜபம் பண்ணு, அந்த தவம் பண்ணு, உனக்கு இப்படி ஒரு சக்தி வந்துடும், அப்படி ஒரு சக்தி வந்துடும் சொல்லி ஏமாத்திக்கிட்டே அவர்களை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அட்டமா சித்துக்கள் எல்லாம் அவங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறாம்பாங்க. அப்புறம் ஏதேதோ பயிற்சி முறைகள் எல்லாம் உள்ள கொண்டு வந்து கொடுத்து அவனை உடல் அளவிலும் மனதளவிலும் அவனை பெருசா எப்பயுமே அதாவது பிஸியா இருக்கிற மாதிரி வச்சுக்குப்பாங்க. ஏன்னா அவன் அந்த பிஸியில இருந்து விலகிட்டான்னா அவன் இடம் மாறி போயிடுவான் அப்படின்ட்டு அவனை விட மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு வேலையாட்கள் தேவைப்படுது. அது மாதிரி போலி சாமியார்கள்கிட்ட போலி ஆட்கள்கிட்ட போய் மாட்டக்கூடாது. ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன் கிட்ட போயிட்டீங்கன்னா, ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, குழந்தை மாதிரி இருப்பான், விளையாட்டுத்தனமா இருப்பான். வந்தா சொல்லி கொடுப்பான், வரலனாலும் கவலைப்பட மாட்டான். ஆர்வம் இருந்தா வாங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க, எனக்கு ஒண்ணு இது சொல்லியே ஆகணும் அவசியம் கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த படத்துல என்னோட என்ஜாய் பண்ணணும்னா கூட உட்காந்து படம் பாருங்க, இல்ல நான் தனியா பாக்குறேன், எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டனோட நம்ம பயணிக்கணும். அப்ப அவர்கள் மூலமாக கற்றுக்கொண்ட ஆன்மவியல் கல்வியினால் அவர்கள் அறியாமைகள் எல்லாம் அகற்றப்பட்டு அதன் வாயிலாக பிரகாசித்த ஆத்ம ஞானத்தினாலே இவர்களும் மனதளவில் எதன் மீதும் பற்று வைக்காத நிலையிலே எப்படி வாழ்வார்கள் தெரியுமா? விவிதிசா சன்னியாசிகள் ஈஸ்வர காரியம், இங்க நடப்பதெல்லாம் ஈஸ்வர காரியம் என்று தெரிந்து கொள்வார்கள். இதில் என் செயலாவது ஒன்றுமில்லை என்ற புரிதலில் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் வருகின்ற சுக துக்கங்களை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு உன் இஷ்டம் என் இஷ்டம், இதுதான் எங்க தாரகம் மந்திரம். அதாவது இறைவன் என்ன விரும்புறானோ அதுவே என்னுடைய இஷ்டம் என்று அவர்கிட்ட ஒப்படைப்பார்கள். எப்படி ஒப்படைப்பார்களா? உன்னுடைய இஷ்டம் என்னுடைய இஷ்டம் அப்பா, உன் இஷ்டம் என் இஷ்டம் என்று அர்ப்பணிப்பு மனப்பான்மையுடன் இல்லற தர்மத்திலேயே இருந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை வாழ்வதுதான்
விவிதிசா சந்நியாசம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 2 வகை சந்நியாசம் தான் முக்கியமான சந்நியாசம். மீதி சந்நியாசம் எல்லாம் சும்மா பிச்சை எடுக்கிறதுக்கு போட்டுக்கிற சந்நியாசம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். வெளிப்படையா சொல்லணும்னா அவ்வளவுதான். ஏன்னா இங்க அந்த காலத்துலலாம் நிறைய காட்டுல போய் வாழ்றது, குடிசா அப்படின்லாம் கைவழி நம்மளே தான் நிறைய சந்நியாசத்தை பேசும். அதெல்லாம் இன்றைக்கு நடைமுறைக்கு சாத்தியப்படாது. நீங்க எங்கேயும் போய் ஒதுங்கி எல்லாம் தவம் பண்ண முடியாது. நீங்க எங்கேயாவது போய் காட்டுலலாம் உட்கார முடியாது. அதுக்கெல்லாம் இன்றைய நவீன உலகத்துல சாத்தியம் இல்லை. ஏன்னா மேக்சிமம் நம்ம காடுகள் எல்லாம் அழிச்சிட்டோம். அப்ப நம்ம அந்த மாதிரி நீங்க காட்டுல போய் உட்கார உங்களை விட மாட்டாங்க. இப்ப நீங்க ஏதாவது ஒரு பாட்டுக்குள்ள ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ள போனீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தூக்கிட்டு வந்து வெளியே விட்டுருவான். எங்கேயும் போய் நீங்க பண்ண முடியாது இன்றைய காலகட்டத்துல எல்லாம். அதனால அந்த மாதிரி ஒரு சந்நியாச நிலையெல்லாம் இன்றைக்கு கிடையவே கிடையாது. நீங்க 2 சந்நியாசம் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். விவிதிசா சந்நியாசம் என்பது இல்லற தர்மத்தில் இருந்து கொண்டு இந்த பாடங்களை படித்துக் கொண்டு அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு வாழ வேண்டும். அதுதான் விவிதிசா சந்நியாசம். வித்வத் சந்நியாசத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வேத சாஸ்திரங்களை நல்லா படிக்கணும். இந்த வேத சாஸ்திரத்துகளை நல்லா படிச்சு என்னென்ன சாஸ்திரம் சொல்லுது, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், இது எப்படி நமக்கு கீழே வர்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க புரிந்து கொண்டு வந்துட்டீங்கன்னா வித்வத் சன்னியாசியாக வாழ முடியும். அப்ப இந்த 2 வழிமுறைகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்ப இந்த விவிதிசா சன்னியாசத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கணவன் மனைவி உறவுல யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த இல்லற தர்மத்திலிருந்து முழுவதுமாகவே தன்னை விடுவித்துக் கொண்டு உடைகளை மாற்றிக்கொள்கின்றவர்கள் கூட இருக்கிறார்கள். இந்த விவிதிசா சன்னியாசத்துல ஏன்னா ஆரம்ப நிலை தானே, இது மாதிரி கற்றுக்கொள்ள வருகின்ற ஒரு நிலையில அவங்க குடும்பத்துல மனைவி இறந்து போயிருப்பா, கணவன் வீட்டுல குழந்தைகளுக்கெல்லாம் கடமைகளை செஞ்சு முடிச்சுட்டு போர் அடிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. அதாவது வயசானவர், ஒரு 60-70 வயசு இருக்கும். சரி, மனைவி இல்ல, இவன் மகனும் கண்டுக்க மாட்டேங்கிறான், மருமகனும் சரியா சோறு போட மாட்டேங்கிறா, சரி நம்ம சன்னியாசியாவே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. உடனே ஒரு காவி உடை எடுத்து கட்டிக்கிட்டு எங்கேயாவது ஒரு ஆசிரமம் இருக்கா, திருவண்ணாமலை போலாமா இல்ல அங்க கைலாசம் போலாமான்ட்டு பிளான் பண்ணி போயிடுவாங்க. ஆனா அப்படியெல்லாம் போறதுனால என்ன நடக்கும்னா அவர்கள் அதனால ஒரு முழுமை அடைய மாட்டாங்க, திருப்தி அடைய மாட்டாங்க, அடைய முடியாது. ஏன்னா இங்க மனதளவுல துறக்கிறது தான் உண்மையான சன்னியாசம். வெளியே போய் நம்ம ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு இடமா அலையிறதுனால பிரயோஜனமே இல்லை. நம்ம சன்னியாசிகளா பிரம்மச்சரியத்துல மாறுறோம்னா அதுல ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்புன்னா, கல்யாணமே பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சன்னியாசி ஆயிட்டான்னு வைங்க ஒரு பையன், அவன் என்ன பண்ணலாம்னா நேரடியா வித்வத் சன்னியாசி போய் சந்திக்கணும். தோத்திரன் பிரம்மனிஷ்டன் கிட்ட போயிடணும். போய் அவர்கிட்ட பூரணமா தன்னை ஒப்படைச்சிட்டு, ஐயா நீங்க தான் என்னை பார்த்துக்கணும், என்னை இறைவனோட 2 கலக்க வச்சுக்கணும்னு ஒப்படைச்சிட்டான்னா முடிஞ்சுது. அவன் அதே அளவுக்கு அந்த குரு எப்படி இருக்காரோ அந்த அளவுக்கே மாத்தி விட்டுருவாரு. அந்த ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டனாகவே அவன் மாறிடுவான். ஏன்னா அவ்வளவு வேதங்களையும் சொல்லி கொடுத்து அவனை அந்த அளவுக்கு தயார் பண்ணி அவனே மற்றவர்களுக்கும் அதை உபதேசிக்கிற அளவுக்கு அவனை தகுதிப்படுத்திடுவாரு. இதைத்தான் ராமகிருஷ்ண மடம் செய்யுது. ராமகிருஷ்ண மடம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா வித்வத் சன்னியாசிகளை தான் உருவாக்குது. ஆனா இன்றைய நிலை கொஞ்சம் மாறிடுச்சு, அங்க ப்ராப்பரா இல்ல. பட் ஆனா எக்ஸாக்டா அவங்க பண்ற வேலை இதுதான், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்க சின்ன வயசுலயே போகணும், எல்லா வயசுலயும் வர்றவங்களெல்லாம் சேர்த்திக்க மாட்டாங்க. அந்த ஏஜுக்குள்ள வர்றவங்களை மட்டும்தான் அந்த சன்னியாசத்துக்கு எடுத்துக்குவாங்க. அவங்கள தயார் பண்ணுவாங்க. எப்படி தயார் பண்ணுவாங்கன்னா அவங்கள எஜுகேஷன்லயே லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக் கொடுத்துருவாங்க, எல்லா லாங்குவேஜும் கற்றுக் கொடுத்துருவாங்க. காரணம் அவங்க எந்த ஸ்டேட்ல வேணா போய் கிளாஸ் எடுக்கணும். அப்புறம் அந்த வேதத்தை கம்ப்ளீட் என்ன A to Z சொல்லி கொடுத்துருவாங்க. கர்மகாண்டத்தையும் அவன் முறையா படிச்சிருவான், மீட்டர் மாறாம மந்திரங்களை சொல்லுவான். அதே மாதிரி அவன் ஞான காண்டத்திலையும் முழுமை அடைஞ்சிருப்பான். அந்த மாதிரி ஞானியா மாத்தி அவனை கொண்டு சமுதாயத்துல உலாவ விடும்போதுதான் அவன் இந்த சனாதன தர்மத்தை நிலைநிறுத்துவான். தன்னையும் யார் என்று தெரிந்து கொண்டு எல்லா உயிர்களையும் தன்னை பார்ப்பான். அப்படிப்பட்ட ஞானிகள் தான் உருவாக்குது ராமகிருஷ்ண மடம். அதை நாம பாராட்டி ஆகணும். இந்த விவிதிசா சன்னியாசத்தை பற்றி பிருகஸ்பதி ஸ்மிருதி அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. பிருகஸ்பதி ஸ்மிருதி அப்படின்ட்டு அந்த ஸ்மிருதி சொல்லும் போது உலக வாழ்க்கையை பொருளற்றதாக கருதுபவர்கள் திருமணத்திற்கு முன்பே சன்னியாசிகளுடைய வரிசையிலே நுழைகிறார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப இவர்களை பற்றி மகாபாரதம் சொல்லும் போது கூட இவர்கள் இல்லற தர்மத்தை மேற்கொள்ளாமலேயே சுய அறிவை அடைவதை நோக்கமாக கொண்டு இத்தகைய விவிதிசா சந்நியாசத்தை மேற்கொள்கிறார்கள் என்று சாஸ்திரம் எடுத்து சொல்லும். அப்ப இங்க நம்ம இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த 2 சந்நியாசத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப இந்த இல்லற தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதன் ஆன்ம அனுபூதியை பெற முடியாதா, பெறவே இயலாதா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் வரும். நிறைய பேர் பெற முடியாது என்றும் நினைக்கிறார்கள். ஆனாலும் இங்க நாம என்ன சொல்றோம் அப்படின்னா,
அப்படி கிடையாது. காரணம் என்னன்னா, சிறு வயசுல நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நம்ம வந்து சன்னியாசியா போக முடியல, ராமகிருஷ்ண மடத்துல போய் சேர முடியல, அல்லது ரமணர் மாதிரி நமக்கு ஒரு ஞானி கிடைக்கல, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி நமக்கு ஒரு ஞானி கிடைக்கல. அதனால நமக்கு அந்த வாய்ப்பே இல்லையா அப்படின்னா, இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உண்மையா தேடுறவங்களுக்கு அது எப்படி வேணா வரும்னு சொல்லுது பாத்தீங்களா? அப்படித்தான் இப்ப இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு நான் சொல்றேன். எனக்கு அப்படித்தான் கிடைச்சது. எனக்கு நிறைய குருமார்கள் அப்படித்தான் கிடைச்சாங்க. ஆழமான தேடுதல் நம்ம கிட்ட வந்துடுச்சுன்னா, அது எப்படி வேணா எந்த ரூபத்துல வேணா நமக்கு வந்து உபதேசம் கொடுக்கும். அந்த உபதேசம் கொடுக்கறத நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டியதுதான். ஏன்னா நல்லதை சொல்றதுக்கு வந்து நம்ம வெளிப்படுத்திக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம சொல்ற விஷயம் அந்த சமுதாயத்துக்கு போய் சேரணும். அது மட்டும்தான் இங்க ரொம்ப முக்கியம். இதுதான் முக்கியமான பாயிண்டே. இந்த சனாதன தர்மத்தினுடைய முக்கிய விஷயத்தை நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்கணும். ஆனா அதை சொல்றது யாரு அப்படிங்கிற அவசியம் இங்க கிடையவே கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ தெரிஞ்சுக்கணும். நம்மளை விளம்பரப்படுத்தி வாழ்றதல்ல எங்க வாழ்க்கை. இவர்தான் சொன்னாரு, இவர்தான் இங்க ஃபேமஸ் அப்படின்னு நம்மளை பகட்டா காட்டிக்க வேண்டிய வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில இங்க இல்லற தர்மத்திலே இருந்து கொண்டு வாழ்கின்றவன் கூட மனதளவிலே ஆன்மாவை அறியும் ஆசை உண்டானால் போதும், அவர்களுக்கான பாதை திறக்கப்பட்டு ஆன்மவியல் கல்வி கிடைக்கப் பெற்று எல்லாவற்றிலும் தன்னையே காண்கின்ற உயரிய பேருணர்வு தன்மையில் நுழைகின்ற நுட்பமான புத்தி விழிப்புற்று அதன் வாயிலாக அவர்களது அறியாமைகள் எல்லாம் அகற்றப்பட்டு அவர்களும் ஆன்ம அனுபூதி அடைய முடியும் என்று சாஸ்திரம் உத்தரவாதம் கொடுக்குது. வேத சாஸ்திரம் இங்க வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதுங்கிறத பூரண உத்தரவாதம் கொடுக்குது. ஆனா நாம் தேடுவதில் நம்முடைய தேவை உண்மையில் இருக்குதாங்கிறத மட்டும்தான் நம்ம மனசாட்சியை தொட்டு பார்த்துக்கணும். நாம வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்மையிலேயே நான் ஆர்வமா இருக்கிறேன், உண்மையிலேயே நான் வந்து அந்த பரமனை அறியணும், அந்த பரமனோடு இரண்டரை கலக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தா போதும். அதற்கான அத்தனை பாதைகளும் திறக்கப்படும், அத்தனை கதவுகளும் திறக்கப்படும். ஆனா நம்முடைய நோக்கமே வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள வரணும், நம்ம பகட்டா வாழணும், சன்னியாசி மாதிரி நம்ம வேஷம் போட்டோம்னா நமக்கு மரியாதை கிடைக்கும், எல்லாரும் காலில் விழுவாங்க, எல்லாரும் வந்து பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து நம்மளை கூட்டு போவாங்க அப்படி நம்ம எதிர்பார்த்தோம்னா அது வந்து நமக்கு சாத்தியமே ஆகாது. காரணம் என்னன்னா, உண்மையிலேயே அப்படி நம்ம வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை அது உண்டாக்கி கொடுத்துரும். ஏன்னா அதெல்லாம் வந்து அது முடிவு பண்றது அந்த வாழ்க்கையெல்லாம். இப்ப நம்ம அந்த மாதிரி மகான்கள் எல்லாம் பார்க்கிறோம். இப்ப மடாதிபதிகள் எல்லாம் நீங்க பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் சும்மா தயாராயிருக்க மாட்டாங்க. இங்க சிருங்கேரி மடாதிபதி எடுத்துக்குங்க, காஞ்சிபுரம் மடத்துல காஞ்சிபுர மடாதிபதிகள் எடுத்துக்குங்க. அந்த மடாதிபதிகள் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா ராஜ மரியாதை. இப்போ சமீபத்துல வந்துட்டு போனாரு நம்ம சிருங்கேரி மடாதிபதி. அவர் வரும்போது பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே விலை உயர்ந்த கார். இப்பெல்லாம் அன்னைக்கெல்லாம் வந்து சும்மா பல்லக்கில் தூக்கிட்டு போவாங்க. இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்த உடனே காஸ்ட்லி கார், பென்ஸை விட காஸ்ட்லி கார் அந்த காரில் தான் வந்தாரு. வந்து வடபழனி கோயில்ல அவர் இறங்குறாரு. நீங்க டிவியில பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு ஒரு ராஜ மரியாதை, பூர்ண கும்ப மரியாதை. அப்ப அவருடைய வாழ்க்கை வந்து அந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது இறைவனுடைய பிரசாதம். அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அந்த மாதிரி வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் என்று அந்த இறைவன் தீர்மானித்தான், அதுக்கான சூழ்நிலை அவர்களுக்கு உருவாக்கினா அவர்களும் அதற்காக நிறைய கஷ்டப்பட்டிருப்பார்கள். சும்மா எல்லாம் கிடைக்காது அதெல்லாம். ஏன்னா அவர்கள் சின்ன வயசுல இருந்தே குடும்பத்தை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி வேதங்களை படிச்சு இந்த அளவுக்கு அவங்க உயர்ந்து வரும்போதுதான் இந்த உலகமே அவர்களை திரும்பி பார்க்குது. அவர்களுக்கு கொடுக்கின்ற ராஜ மரியாதை ஒரு அரசனை விட உயர்ந்தது. அதுதான் இங்க ரொம்ப நீங்க பார்க்கணும். ஒரு மந்திரிக்கு கூட அந்த மரியாதை கிடைக்காது. இவங்க நம்ம இந்தியாவையே ஆளுகின்ற பாரத பிரதமர் வந்தா கூட அந்த மரியாதை கிடைக்காது. ஆனா அந்த ஞானிகளுக்கு அந்த மரியாதை கிடைக்கும். அதுதான் நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அது புரிந்து கொண்டவர்கள் அதை விரும்புகின்றார்கள். ஆனா அதை உண்மையாக விரும்புகின்றவர்கள் வந்து சின்ன குழந்தையிலேயே மற்றவர்களால் சேர்க்கப்படுவார்கள். ஆனால் நாம விருப்பப்பட்டு அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டா அது நடக்காது. ஏனென்றால் அது இயற்கை விடாது. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போகாம குடும்பத்தில் இருந்தே நம்ம எல்லாவற்றையும் அடைய முயற்சி செய்ய வேண்டும் என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. ஏன்னா இங்க நம்ம வெளி உலகமே நம்ம பொறுத்த வரைக்கும் இல்லை. நம்ம எதுக்காக இந்த வேஷம் போடணும், எதுக்காக மற்றவர்கிட்ட பகட்டா வாழணும், பதவிக்கு ஆசைப்படணும், ஒண்ணுமே இல்லையே. இங்க படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இதை புரிந்து கொண்டா நம்ம எந்த ஒரு கேரக்டரையும் பார்த்து ஆசைப்பட வேண்டியது இல்லை இல்லையா? இப்ப நம்ம சினிமா பார்க்கும்போது என்ன பண்றோம், கதாநாயகன் வந்து பயங்கர ஹீரோவா அப்படியே பாடியை பில்டப் பண்ணி ஒரே அடியில ஒரு 50 பேர் அடிச்சு தூக்குறான்.
அதை பார்த்த உடனே சின்ன குழந்தைங்கலாம் இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, நானும் அந்த கதாநாயகன் மாதிரி 50 பேர் அடிச்சு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் ஜிம்ல சேர்ந்துக்கிறான். ஜிம்ல சேர்ந்துக்கிட்டு அப்படியே பயங்கரமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்றான். ஆனா சினிமாவில் வர்ற மாதிரி இவன் ரியல் லைஃப்ல 50 பேர் அடிக்க முடியுமான்னா முடியவே முடியாது. ஒருத்தர் அடிச்சாலும் அவன் திருப்பி அடிச்சானா இவன் செத்து போயிடுவான். ஏன்னா இங்க வந்து என்ன இன்னைக்கெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கு மக்களுடைய மனோபாவம்னா, இந்த மாதிரி ஒரு மாயையில மாட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கு. அந்த சினிமா போன்ற வாழ்க்கைய நம்பி வாழ்ற மனிதர்களை தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு பகுத்தறிவு பரிமாணத்துல மனிதர்கள் உயரவே இல்லை. ஏன்னா நம்ம உயர்ந்துட்டோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா நீங்க இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்க பாருங்க. சின்ன சின்ன விஷயங்களை நீங்க நோட் பண்ணி பாருங்க. இந்த சமுதாயத்துல இந்த நகராட்சியில வந்து குப்பை வீட்டு முன்னாடி போடாதீங்க, நாங்களே வீடு வீடு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி இருக்குல்ல, அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. பெரிய பெரிய நகரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்குன்னு குப்பை அள்ளுறவன் வருவான், வீட்டு முன்னாடி வந்து பெல் அடிப்பான் அல்லது விசில் அடிப்பான். குப்பையை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தா போதும். எத்தனை பேர் செய்யறோம்? ஒருத்தர் 2 பேர் தான் செய்வாங்க. மீதியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி தூக்கி ரோட்ல அங்கங்க எரிஞ்சிடுவாங்க. இல்ல ரோட்டு மூலையில பாத்தீங்கன்னா அப்படியே குப்பை மேடு கிடக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு மனோபாவம் உள்ள மனிதர்களை நீங்க எப்படி மாற்ற முடியும்? தன்னுடைய வீதியை கூட தான் ஒழுங்கா வைத்துக் கொள்ளாத ஒரு மனிதன் எப்படி தன்னை மாற்றிக்கொள்வான்? ஒரு நாளும் மாற்ற மாட்டான். அப்ப இந்த மாதிரி தான் இன்றைக்கு உலகம் இருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் அவன் மாற வேண்டுமே தவிர சமுதாயத்தை அவன் மாற்ற நினைப்பது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அப்படி மாற்றவும் முடியாது. அவ ஒரு தனி மனிதன் தான் மாறினா இந்த உலகம் மாறும் என்றுதான் மகான்கள் சொல்றாங்க. ஆனா இதை வந்து எத்தனை மகான்கள் வந்து ஏங்குனாங்க. அத்தனை மாதிரி ஆட்கள் கிடைக்கவே இல்லை. சுவாமி விவேகானந்தர் கெஞ்சினாரு, என்னிடத்துல இளைஞர்களை கொடுங்க, இந்த இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன்னு கெஞ்சினாரு. எத்தனை இளைஞர்கள் வந்தாங்க? ஒருத்தனும் வரலையே. விவேகானந்தர் மாதிரி யார் வந்தா? ஒருத்தனும் வரல. அப்ப இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு பார்க்கும்போது நம்ம வந்து எப்படின்னா, படிக்கிற காலத்துல இருந்தே நம்ம வந்து எப்படி பழக்கப்படுத்திட்டு இருக்கோம்னா, அடிமையாக மாற்றுவதற்கு. யார் என்ன சொன்னாலும் எஸ் சார் எஸ் சார் அப்படின்ட்டு அட்டண்டன்ஸ்ல ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் நம்ம அப்படியே பழகிட்டோம். அப்ப அதனால நம்மள என்ன பண்ணுது, கார்பரேட் கம்பெனி வரைக்கும் நம்மள எப்படி வச்சுக்கிட்டு இருக்குன்னா, எஸ் சார்ன்னு சல்யூட் அடிக்கிற மாதிரி வச்சிருக்கு. அப்ப இந்த எஸ் சார்ங்கிற இந்த சல்யூட் எங்க நம்ம ஆரம்பிச்சோம் தெரியுமா? நம்ம ஸ்கூல்ல சின்ன குழந்தைங்கள பேர் சொல்லி கூப்பிடுவாங்கல்ல, ராமசாமி எஸ் சார், குப்புசாமி எஸ் சார் அப்படிங்கிறோம்ல, அங்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு கார்பரேட் கம்பெனி வரைக்கும் அதே எஸ் சார் தான் கையை தூக்கிட்டு இருக்கிறோம். அப்ப என்னன்னா, திட்டமிட்டு நம்மளை அடிமையாக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு துயரம். ஆனா அதை நம்ம மீற முடியாது. ஏன்னா நம்ம பல வருடங்களாக மாற்றப்பட்டு விட்டோம். 1 வருடம் 2 வருடம் கிடையாது, 100 ஆண்டுகளாக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த 100 ஆண்டினுடைய மாற்றத்தை ஒரு தனி மனிதன் ஒரே நாள்லயோ 1 வருடத்திலயோ மாற்ற முடியுமா? அண்ணாமலை வந்தாலும் இல்ல, அவருக்கு மேல அரகரா அண்ணாமலை வந்தாலும் மாற்ற முடியாது. ஏன்னா இங்க வந்து விஷயமே என்னன்னா, இந்த உலகம்ங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனும் மாற வேண்டும். அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அடுத்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, 8வது மந்திரம் இந்த ரகசிய அறிவிற்கான அடிப்படையை சொல்லுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஸ்யை தபோ தமஹ தர்மேதி பிரதிஷ்டா வேதாக சர்வாங்காணி சத்தியமாயதனம். இதனுடைய மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரகசிய அறிவிற்கு தவம், புலக்கட்டுப்பாடு போன்ற சாதனைகள் அடிப்படையாகவே இருக்கின்றன. வேதங்களின் அங்கங்களாக அவைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதையே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் உறைவிடமாகத்தான் இறைவன் இருக்கின்றான் என்று சொல்ல வருது. ஏன்னா நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், எடுத்த உடனே அப்படியே ஆன்மாவை பார்த்துடலாம், ஆன்மாவை தரிசிச்சிடலாம்னு நினைக்கிறோம். அது முடியாது. காரணம் என்னன்னா, புலக்கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, தவம், வேத பாராயணம், உயர் உண்மைகளை கூறுகின்ற நூல்களை படித்தல், நம்மிடத்திலே உண்மையை கடைபிடித்தல், நம்மால் மற்றவர்கள் தீங்கு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுதல், இதெல்லாம் நம்ம நடைமுறையில கொண்டு வரணும். அதான் நான் சொல்றேன், ஒரு குப்பை போடுறது கூட நம்முடைய பொருளை கொண்டு போய் நாம அனாவசியமா வெளியே எறிகிறோம். ஆனா அது சமுதாயத்துக்கு சீர்கேடு பண்ணுது. நிறைய மிருகங்கள் அதை சாப்பிடுது. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு பால் கொடுக்குற மாடுகள் எல்லாம் பிளாஸ்டிக் பேப்பரை சாப்பிடுது. இந்த அவன் போட்டுக்கிற குப்பையில பாத்தீங்கன்னா, அவன் மாடை வாங்கி பாலை கறக்கிறான். ஆனா அந்த மாடு உண்மையிலேயே சாப்பிடுற பொருள் பாத்தீங்கன்னா சும்மா இந்த குப்பைகளை தான் சாப்பிடுது. அவன் தீவனம் போடுறது ரொம்ப குறைவு. அப்ப அந்த குப்பையில இருக்கிற மிச்சமான சாப்பாடு, ஹோட்டல்ல மிச்சமான அந்த இலையில போட்ட சாப்பாடு, இதை தான் சாப்பிட்டு பெரும்பாலான மாடுகள் வந்து நம்ம நகரங்கள்ல பார்க்கிறோம், வளர்வதை பார்க்கிறோம். அந்த மாடு கொடுக்குற பாலை தான் நம்ம நகரங்கள்லயும் குடிக்கிறோம். அப்ப நம்ம எப்படி இருப்போம் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் பாத்தீங்கன்னா, நோய்வாய்ப்பட்டு தான் பெரும்பாலும் இருக்கும். நோயிலிருந்தெல்லாம் நம்ம விலக முடியாது. ஏன்னா நாமளே நோயை வரவழைச்சிக்கிறோம்.
அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. ஏன்னா படிச்சிருக்கிறோம்னு சொல்றோம். ஆனா அந்த படிப்புக்கேற்ற பகட்டு பணம் தான் நம்ம ஆசைப்படுறோமே தவிர, அந்த பணிவோ அல்லது அந்த பண்போ நம்ம இடத்துல இல்லாம போச்சு. காரணம்னா கல்வி முறை தவறாக இருக்கிறது என்றதை நான் பலமுறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப இங்க என்ன சொல்ல வருது இங்க சாஸ்திரம்? இந்த மாதிரி நம்ம இந்த சாஸ்திரத்துக்கு விசுவாசமா உண்மையா இருந்தாதான் அந்த இறைவனை நம்ம உண்மையா பிடிக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரமும் சொல்லுது. திருவள்ளுவரும் அதை அழகா சொல்றாரு. அந்த உண்மைங்கிறத பத்தி திருவள்ளுவர் சொல்லும்போது, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படிங்கிறாரு. அப்ப வாய்மைங்கிற வார்த்தைக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கிறார் பாருங்க, திருவள்ளுவர் அருமையா கொடுக்கிறாரு. வாய்மை என்ன, எப்படியோ நம்ம பொய் பேசாம இருக்கிறது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அப்படி கிடையாது. வாய்மைன்னா பொய் பேசாம இருக்கிறது இல்ல, யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல், தீமை இல்லாத வார்த்தை, அவ்வளவுதான். அதுதான் வாய்மை. அப்ப நாம உண்மையிலே தீமை இல்லாத வார்த்தையை நம்ம கடைபிடிக்கிறோமானா கடைபிடிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம பொய் பேச மாட்டோம். ஆனா தீமையான வார்த்தைகளை பேசுவோம், மற்றவர்களை கெடுக்கிற வார்த்தைகளை பேசுவோம், மற்றவர்களை கோல் மூட்டுற வார்த்தைகளை பேசுவோம், பொறாமையா நம்ம நிறைய வார்த்தைகளை கையாளுவோம். ஆனா நம்ம வாய்மையை பேசுறோம்னு சொல்லிக்குவோம். நடைமுறையில நடக்காது. ஏன்னா திருவள்ளுவர் தெளிவா சொல்லிட்டாரு. அப்ப பிறருடைய மனதை நோகச் செய்யாத நிலையிலே, அவர்களை புண்படுத்தாத நிலையிலே நாம் வாழ்கின்றோமா என்று சாஸ்திரம் கேட்குது. அப்படி வாழ்ந்தால்தான் இந்த சாஸ்திரம் நமக்கு உள்ள போகும், வேலை செய்யும். அப்ப அந்த மாதிரி நம்ம வார்த்தையினாலே, பேச்சினாலே, வாக்கினாலே செய்கின்ற தவம் தான் மிக உயரிய தவம் என்று கீதை கூட எடுத்து சொல்லுது. அது வாக்கினால் செய்யப்படுகின்ற தவம். இங்க வாய்மை என்பது வாக்கினால் செய்யப்படுகின்ற தவம் என்று சொல்கிறது. அந்த தவம்ங்கிற வார்த்தைக்கு நிறைய பேருக்கு பொருள் தெரியல. ஏன்னா தவம்னா என்னமோ அப்படியே நிஷ்டையில உட்காந்துக்கணும், ஒத்த காலில் நிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி மனிதர்களை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? அப்ப இங்க உண்மை பேச வேண்டும், இனிமையாக பேச வேண்டும், இனியது அல்லாதவற்றை பேசக்கூடாது. இதுவே சான்றோர்கள் காலம் காலமாக கடைபிடிக்கின்ற தர்மம் என்று நம்முடைய சனாதன தர்மத்திலே வந்த மனுவனுடைய விஷயமும் சொல்லப்படுகிறது. இங்க மனுங்கிறவரு இந்த வேத சாஸ்திரத்துல அவருடைய உபதேசமும் இங்க இருக்கு. சத்தியம் புரியாத் பிரியம், புரியாத் நா புரியாத் சத்தியம் அப்பிரியம், பிரியம் ச நான்ருத்தம் புரியாத் ஏச தர்மஹ சனாதனஹ. மனு தர்மம். மனு தர்மம் 4வது அத்தியாயத்துல 138வது மந்திரம். மனு என்ன சொல்றாருன்னா, அதாவது சத்தியம், உண்மை பேச வேண்டும், அது இனிமையாக பேச வேண்டும், அது இனியது அல்லாதவற்றை பேசக்கூடாது. இது சான்றோர்கள் காலம் காலமாக கடைபிடிக்கின்ற மிக முக்கிய தர்மம். சனாதன தர்மத்தில் இது மிக முக்கிய தர்மம் என்று சொல்கிறார். இதை திருக்குறள் சொல்லுது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இததான் திருவள்ளுவர் அழகா தமிழாக்கம் அழகா கொடுத்திருக்காரு. இனிய உளவாக இன்னாத கூறல், நல்ல வார்த்தைகளை பேசலாமே, அதை விட்டுட்டு ஏன் நீ பணம் இருக்கும்போது போய் காய பறிக்கிற, அப்ப நல்ல விஷயங்கள் இருக்கும்போது ஏன் கெட்டதை பேசுற அப்படிங்கறத இவர் அழகா இவருடைய வார்த்தையில அவர் சொல்றாரு. அப்ப இந்த ஆன்ம அனுபூதியை பெறுவதற்கான மிக முக்கியமான படிக்கட்டுகளை பற்றி சாதன சதுஷ்டயம் என்ற முறையிலே பண்பு நலன்களை மனிதன் கடைபிடிக்க வேண்டும், கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த மந்திரம் 8வது மந்திரம் சொல்லுகிறது. அடுத்தது 9வது மந்திரத்தோட இந்த கேன உபநிஷதம் நிறைவு பெறுகிறது. இந்த கேன உபநிஷத்துடைய 9வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆன்மாவை உறுதியாக அறிபவன் எப்படி இருப்பான் அதை சொல்லுது. ஆன்மாவை உறுதியாக அறிபவன், அது ரொம்ப முக்கியம். உறுதியாக அறிபவன். யோவா ஏதாமேவம் வேதா பகத்ய பாப்மான மனந்தே ஸ்வர்க்கே லோகே ஜேயே பிரதிஷ்டதி பிரதிஷ்டதி. இந்த 9வது மந்திரத்தோட இந்த உபனிஷத் கேன உபனிஷதம் நிறைவடைகிறது. என்ன சொல்லுதுன்னா இந்த மந்திரம், யார் இத்தகைய வேத உபனிஷதங்களை உறுதியாக அறிகிறானோ அவனது அறியாமைகள் அகன்ற நிலையிலே, அவன் அடைந்த ஆத்ம ஞான அறிவு பிரகாசத்திலே அவனது பாவங்கள் எல்லாம் அகன்று புண்ணிய லோகமாக கருதப்படுகின்ற சுகமான வாழ்க்கையை வாழ விரும்புகின்ற சொர்க்கலோக வாழ்க்கையை இங்கேயே வாழுகின்ற வாய்ப்பு அவனிடத்தில் நிலை பெற்றுள்ள ஆன்ம உணர்வில் திளைத்திருப்பதினாலே உண்டாகின்றது என்று விளக்கம் கொடுக்குது. ரொம்ப அருமையான விளக்கம். யார் இத்தகைய வேத உபநிஷதங்களை உறுதியாக அறிகிறானோ அவனது அறியாமைகள் எல்லாம் அகன்ற நிலையிலே, அவன் அடைந்த ஆத்ம ஞான அறிவு பிரகாசத்திலே
அவனது பாவங்கள் எல்லாம் அகன்று அவன் புண்ணிய லோகமாக கருதப்படுகின்ற சுகமான வாழ்க்கையை வாழ விரும்புகின்ற சொர்க்கலோக வாழ்க்கையை இங்கேயே வாழுகின்ற வாய்ப்பு அவனிடத்தில் நிலை பெற்றுள்ள ஆன்ம உணர்வில் திளைத்திருப்பதினால் மட்டுமே உண்டாகின்றது என்று சொல்கிறது. அந்த ஆன்ம உணர்வில் திளைத்திருக்கின்ற ஞானிக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த பூமியிலேயே கிடைக்கும் என்று சாஸ்திரம் உத்தரவாதம் அளிக்கிறது. அதுதான் இந்த 9வது மந்திரம். அப்படிப்பட்டவன் தான் எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு அணுகி அனைத்திலும் தன்னை கண்டு வாழ்கின்றான். அவனே ஆன்ம அனுபூதி பெற்றவன் ஆகின்றான் என்பதாக இந்த கேன உபனிஷதம் நிறைவு பெறுகின்றது. இந்த கேன உபனிஷத்தினுடைய 4வது அத்தியாயமும் நிறைவடைந்தது. மொத்தம் நம்ம 4 அத்தியாயங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். மீண்டும் மீண்டும் இந்த உபனிஷத் பாடங்களை கேளுங்க. இங்க இவ்வளவுதான், எல்லாம் வெளிப்படையா சொல்லியாச்சு. அப்ப நீங்க கேட்கும் போது புரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட மனநிலையில நம்ம வாழ வேண்டும். இங்க சந்நியாசம் என்பது உடை மாற்றுவதல்ல, உள்ளத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் என்று புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று கூறி இந்த பாடத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.